ஸ்கந்த புராணத்தில் உள்ள வைசாக மாச மாஹாத்மியம் 9ஆம் அத்தியாயம். குமாரரின் பிறப்பு. குறிப்பு: சிவபெருமான் மற்றும் அன்னை பார்வதியின் திருமணத்திற்கு பிறகு கார்த்திகேயரின் பிறப்பு அனைத்து புராண எழுத்தாளர்களுக்கும் பிடித்த கருப்பொருளாகும். அவரது பிறப்பு காளிதாசரின் குமார சம்பவம் என்ற காளிதாசரின் காவியத்தின் கருப்பொருளும் ஆகும். முனிவர் கூறினார்: புனிதமானவரே, எரிக்கப்பட்ட காமன் எப்படி மீண்டும் பிறந்தார்? தனது கர்மத்தின் விளைவாக, அதாவது ருத்ரனை பயன்படுத்தியதன் விளைவாக அவர் அனுபவித்த துயரம் என்ன? பிராமணரே, இதை எனக்கு கூறுங்கள். கேட்க எனக்கு மிகுந்த ஆவல் உள்ளது. ஸ்ருததேவர் கூறினார்: குமாரரின் பிறப்பை குறித்து உங்களுக்கு கூறும். அது கேட்கப்படும் போது பாவங்களை அளிக்கிறது. இது புகழுக்கும் நல்லொழுக்கத்திற்கும் உகந்தது. இது புத்திரர்களை அளிக்கிறது மற்றும் அனைத்து நோய்களையும் அளிக்கிறது. காமனானவன் சம்புமூர்த்தியால் கொல்லப்பட்ட போது அவரது மனைவியான ரதி தேவி தனது கணவர் தனக்கு முன்னால் சாம்பலாக மாறியதை கண்டு மயக்கமடைந்தார். ஒரு முகூர்த்தத்திற்குள் அவள் சுயநிறைவு பெற்று பல்வேறு வழிகளில் புலம்பினாள். அவளுடைய பரிதாபகரமான புலம்பலால் காடும் அதே அளவு துயரமடைந்தது. தன் எஜமானனின் இறுதி சடங்கில் தனது உடலை கைவிட விரும்பினாள். தேவையான வேலைகளை செய்வதற்காக அவள் தன் கணவரின் தோழரான மாதவனை வசந்த காலத்தை நினைவு கூர்ந்தாள். அந்த மகாபிரபு வீரனின் மனைவியின் சார்பாக இறுதி சடங்கிற்கு ஏற்பாடு செய்வதற்காக வந்தார். தனது நண்பரை கண்டதும் அவர் சிறிது நேரம் பதற்றமடைந்து மயக்கமடையவிருந்தார். பின்னர் அவர் ரதி தேவியை பல வகையான சமாதான வார்த்தைகளால் ஆறுதல் படுத்தினார். மென்மையான பெண்ணே, நான் தங்களுக்கு ஒரு மகனை போன்றவன். நான் இருக்கும் பொழுது தர்மத்தை அடைவதற்கான வழிமுறையான தமது உடலை துறப்பது தமக்கு தகாது. பல்வேறு வழிகளில் சமாதானப்படுத்தும் இந்த வார்த்தைகள் இருந்த போதிலும் ரதி தேவியானவள் அவனால் கட்டுப்படுத்தப்பட்டாலும் அவள் உயிருடன் இருக்க விரும்பவில்லை. அவளுடைய உறுதியான முடிவை கண்ட வசந்தா நதிக்கரையில் இறுதிச் சடங்கை அமைத்தாள். அவள் வான நதியில், அதாவது கங்கையில் மூழ்கி அனைத்து இறுதி சடங்குகளையும் செய்தாள். அவள் அனைத்து புலன்களையும் கட்டுப்படுத்தி ஆன்மாவில் தன் மனதை ஒருமுகப்படுத்தினாள். அவள் இறுதி சடங்கில் கால் வைக்க தயாரானாள். அப்போது ஒரு உடலற்ற குரல் கேட்டது: உன் கணவனுக்கு அர்ப்பணிப்புள்ள மங்களகரமான பெண்ணே, நெருப்பில் பிரவேசிக்காதே. உனது கணவர் 2 முறை, ஒரு முறை ஹரனிடமிருந்தும் பின்னர் மீண்டும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடமிருந்தும் யாதவ வடிவத்திலும் பிறப்பார். அங்கே பிந்தைய சந்தர்ப்பத்தில் அவர் மகாவிஷ்ணு, ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் தேவி ருக்மிணியின் மகனாக பிரத்யும்னனாக பிறப்பார். பிரம்மதேவரின் சாபத்தால் நீ சம்பரனின் வசிப்பிடத்தில் இருப்பாய். நீ உன் கணவன் பிரத்யும்னனுடன் ஐக்கியமாகி விடுவாய். இதை கூறிய பிறகு தெய்வீக பேச்சான அசரீரி வாக்கு நின்றது. அந்த குரலை கேட்டதும் இறக்க தீர்மானித்த ரதி தேவி தன் தீர்மானத்தை கைவிட்டாள். காமன் அவர்கள் சார்பாக செயல்படும் போது ஹரனால் கொல்லப்பட்ட போது தேவர்களும் அங்கு வந்தனர். குருவான வியாழ பகவான் தலைமையிலான சூரர்கள் ரதி தேவியின் செயலை கவனித்த தேவேந்திரனும் நெருப்பும் அந்த பெண்மணியை பெரும் வரங்கள் மூலம் அதிலிருந்து விலகச் செய்தனர். அவர் அனங்கராக, உடலற்றவராக, சாம்பலாக, குறைக்கப்பட்டவராக இருந்தாலும் அவர் சங்கரராக, உடலை கொண்டவராக மாறுவார். இறந்தவராக இருந்தாலும் அவர் காட்சிப்படுத்தப்படுவார். இவ்வாறு அவர்கள் அவளை தற்கொலை செய்வதிலிருந்து, அதாவது பிராணஹத்தி, தன்னுயிரை தானே துறப்பதிலிருந்து விலக்கி அவளுடைய நீதியான கடமைகளை குறித்து அவளுக்கு அறிவுறுத்தினர். முந்தைய கல்பத்தில் அவர் சுந்தரர் என்ற மன்னர். அவர் ஒரு பெரிய பிரபு. அப்போது நீங்கள் மட்டுமே அவரது மனைவியாக இருந்தீர்கள். ஆனால் ரஜோகுணத்தில் குழப்பமான கலவையை ஏற்படுத்தினீர்கள். அதனால்தான் உங்களுக்கு இந்த அவல நிலை ஏற்பட்டது. இப்போது பரிகார சடங்குகளை செய்யுங்கள். வைசாக மாதத்தில் அதிகாலையில் கங்கையில் நீராடுங்கள். அதிகாலையில் மதுவை வதம் செய்தவரை வணங்கி தெய்வீக கதையை கேளுங்கள். அழகான பெண்ணே, அக்யுஷ்யாசானா, காலியாக இல்லாத படுக்கை என்ற விரதத்தை தொடங்குங்கள். இந்த புண்ணிய செயலின் மூலம்
தாங்கள் நிச்சயமாக உங்கள் பதி தேவரை நாயகரே கணவரை மீண்டும் பெறுவீர்கள், இதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த தேவர்கள் போன்ற வரங்களை வழங்கிய பிறகு அவர்கள் வந்த வழியில் திரும்பிச் சென்றனர். காமனின் கற்புமிக்க மனைவியான ரதிதேவி அந்த மென்மையான பெண்மணி சிரமத்தை தாண்டி சூரியன் மேஷத்தில் இருந்தபோது கங்கையில் தனது புனித முழுக்கை எடுத்தார். உன்னத மனம் கொண்ட அந்த பெண்மணி தேவி அனுசூயாவின் விரதத்தையும் செய்தார். அந்த புண்ணிய செயலின் சக்தியால் காமனானவன் உடனடியாக அவளால் காட்சிப்படுத்தப்பட்டார். அரசரே, உலகில் தவிர்க்க முடியாத சக்தியை கொண்ட காமன் முந்தைய கல்பத்தில் ஒரு அரசராக இருந்தார். அவர் புனித சடங்குகளில் அர்ப்பணிப்புடன் இருந்தார். ஆனால் வைசாக மாதத்திற்காக விதிக்கப்பட்ட பெரிய புனித சடங்குகளை அவர் செய்யவில்லை. எனவே ஸ்மரர் தனது உடலை அளித்தார். இருப்பினும் அவர் பரம ஆத்மாவின் மகனாக இருந்தார். வைசாகத்தின் துறவி எப்போது மேஷராசியில் சூரியன் இருப்பது வீண். தேவர்களின் நிலையும் அப்படித்தான். மனிதர்களின் நிலையும் இன்னும் அதிகமாகும். பின்னர் 3 கண்களை கொண்ட இறைவன் மறைந்த போது மலையின் மகள் மிகவும் விரக்தி அடைந்தாள். அவள் குழப்பமடைந்து அமைதியாக அமர்ந்திருப்பதை கண்டதும் மலை இமவான் கலங்கி அவளை தன் கைகளால் கட்டி அணைத்து தனது இருப்பிடத்திற்கு அழைத்து சென்றது. உன்னத ஆன்மா கொண்ட ஹரனின் மலையின் மகள் அழகான அம்சங்கள், தாராள மனப்பான்மை மற்றும் பல குணங்களை கவனித்து அவர் மட்டுமே என் கணவர் என்று முடிவு செய்தாள். அவள் மனம் அவரிடம் நிலைத்திருந்தது. புனித சடங்குகளை கடைபிடித்து அவள் கங்கை நதிக்கரைக்கு தவம் செய்ய வந்தாள். இருப்பினும் அவளுடைய தந்தை, தாய் மற்றும் உறவினர்கள் அதை தடுக்கவில்லை. தெய்வம் நோன்பை கடைபிடித்து மெத்தை மூடியை வைத்திருந்தது. பெரிய லிங்கத்தை வெளிப்படத் தொடங்கியது. தெய்வீக கணக்கின்படி 1000 ஆண்டுகளில் முடிவில் மகேஸ்வரர் அவள் முன் தோன்றினார். பகவான் ஒரு மத மாணவனின் வடிவத்தை எடுத்து ஒரு நாள் மாலையில் குடிசையின் நுழைவாயிலிற்கு வந்தார். பல்வேறு வகையான வார்த்தைகள், விவாதங்கள் மூலம் அவர் மீது நிலைத்திருந்த அன்னை பார்வதியின் மனதின் உறுதியை அவர் அறிந்தார். மகா பகவான், மென்மையான பெண்ணே, ஒரு சிறந்த வரத்தை தேர்ந்தெடு என்றார். சிறந்த முகபாவனை கொண்ட அந்த பெண்மணி ருத்ரனிடம், நீ என் கணவனாக இருப்பாய் என்று கேட்டார். அதே வரத்தை வழங்கிய பிறகு அவர் 7 முனிவர்களை நினைவு கூர்ந்தார். அவர்கள் பயபக்தியுடன் கரங்களை இணைத்து அவர் முன் வந்து நின்றார்கள். தனது மகளின் கைக்காக இமயமலையை தனக்காக கேட்கும்படி இறைவன் முனிவர்களுக்கு உத்தரவிட்டார். இவ்வாறு இறைவனால் கட்டளையிடப்பட்ட அவர்கள் தனது மகளின் பொருட்டு இமவானின் வசிப்பிடத்தை நோக்கி சென்றனர். அவர்கள் காற்றில் 10 பகுதிகளையும் பிரகாசமாக்கி இமவானின் வசிப்பிடத்தை அடைந்தனர். பிரம்மத்தை அறிந்தவர்களில் மிகச்சிறந்த 7 முனிவர்களையும் மலை வரவேற்றது. அவர் அனைவரையும் முறையாக வணங்கினார். அவர்கள் வசதியாக அமர்ந்ததும் அவர் அவர்களிடம் கூறினார், நான் பாக்கியவான். நான் உணர்கிறேன், நீங்கள் என் இல்லத்திற்கு வந்ததிலிருந்து எனது அனைத்து பணிகளையும் நிறைவேற்றியுள்ளேன். உங்கள் வருகையை எனது பிறப்பின் நன்மை பயக்கும் பலனாக கருதுகிறேன். தங்கள் அனைத்து நோக்கங்களையும் உணர்ந்த உன்னத ஆன்மாக்கள் நமக்கு செய்ய எதையும் விட்டு செல்லவில்லை. இருப்பினும் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு கூறுங்கள். இவ்வாறு கூறப்பட்டவுடன் அவர்கள் பெரிய மலையான இமவானிடம் கூறினார்கள், மலைகளின் அதிபதியே, நிச்சயமாக தமக்கு பொருத்தமான ஒரு கூற்றை தாம் கூறியுள்ளீர்கள். உமது செழிப்பிற்காக நாங்கள் வந்ததன் நோக்கத்தை குறிப்பிடுவோம். உமது மகள் பார்வதி முன்பு தக்ஷனின் மகள் சதி தேவி என்ற பெயர் யாகத்தில் தனது உடலை கைவிட்ட பிறகு அவள் உமது மகளாக மீண்டும் பிறக்கிறாள். 3 உலகங்களிலிருந்தும் சம்புமூர்த்தியை தவிர வேறு யாரும் அவளை திருமணம் செய்ய தகுதியற்றவர்கள். நீங்கள் எல்லையற்ற நன்மையை விரும்பினால் அந்த தெய்வத்தை சம்புமூர்த்திக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். தமது முந்தைய பிறவிகளில் ஆயிரக்கணக்கான நல்ல மற்றும் புண்ணிய செயல்களை செய்தீர்கள். அதிர்ஷ்டவசமாக இப்போது அவை பலனளித்துவிட்டன. அவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் பெரிய மலையானது தனது மனதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. அவர் மீண்டும் இந்த வார்த்தைகளை கூறினார்,
பட்டை ஆடைகளை அணிந்து கொண்டு விரதமிருந்து கொண்டு என் மகள் கங்கையின் நதிக்கரையில் மிக கடுமையான தவத்தில் ஈடுபட்டாள். அவள் சம்புமூர்த்தியை கணவனாக பெற விரும்புகிறாள். எனவே இந்த முன்பொழிவு அவளுக்கு பிடிக்கும். என் மகள் ஏற்கனவே அந்த உன்னத ஆன்மா கொண்ட முக்கண்ணன் இறைவனுக்கு கொடுக்கப்பட்டாள். புனிதர்களே, தயை கூர்ந்து சம்புமூர்த்தி மகான் இருக்கும் இடத்திற்கு விரைவாக செல்லுங்கள். அவரிடம் இமவான் அன்புடன் அளித்த மகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுங்கள். இந்த திருமணச் சடங்கை நீங்களே செய்யுங்கள். இமவான் இவ்வாறு கூறியதும் அவர்கள் அவரிடம் விடை பெற்று சிவபெருமானிடம் சென்றனர். லக்ஷ்மி தேவி உட்பட அனைத்து பெண்களும், ஸ்ரீ மகாவிஷ்ணு உட்பட அனைத்து தேவர்கள், 6 தாய்மார்கள், அதாவது பிராமி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டா ஆகியோர் விழாவினை காண சென்றனர். அழியாதவர்களின் அனைத்து குழுக்களும், முனிவர்களும், தாய்மார்களும், பிரமதங்களின் குழுக்களும் சேர்ந்து சிவபெருமான் தனது காளையின் மீது அமர்ந்தபடி புறப்பட்டார். பேரிகள், மிருதங்கங்கள், சங்குகள், எக்காளங்கள், பதக மேளங்கள் போன்ற பல்வேறு இசைக்கருவிகள் இருந்தன. பாணர்கள் கவிதைகள் ஓதினார்கள். வேத மந்திரங்களை அவர்கள் ஓதினார்கள். இவ்வாறு சிவபெருமான் இமயமலை நகரத்திற்குள் நுழைந்தார். ஒரு மங்களகரமான முகூர்த்தத்தில், மங்களகரமான வேளையில், மங்களகரமான நேரத்தில் மற்றும் ஒரு அற்புதமான லக்னத்தில் மலை மிகவும் மகிழ்ச்சியான மனதுடன் திருமணத்தை கொண்டாடியது. அரசரே, 3 உலகங்களிலும் உள்ள அனைத்து உயிரினங்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தன. விழாக்கள் முடிந்ததும் உலகங்களுக்கு நன்மை செய்பவரான சங்கரர் தான் விரும்பியபடி தெய்வத்துடன் விளையாடினார். அவர் உலகத்தின் வழிகளை பின்பற்றினார். சங்கரர் பல இடங்களில் தனது விளையாட்டுக்களை நடத்தினார். உதாரணமாக, தேவேந்திரனின் வசிப்பிடத்திற்கு ஒப்பான ஆடம்பரமான நன்கு அலங்கரிக்கப்பட்ட இமயமலையின் வசிப்பிடத்தில் நந்தினி நதிக்கரையிலும் இரவில் காடுகளின் கொத்துக்களிலும் பறவைகள், மயில்கள் மற்றும் குடிபோதையில் இருந்த தேனீக்களின் சத்தங்களுடன் எதிரொலிக்கும் ஒரு பூங்காவில் அவர் விளையாடினார். தெய்வீக கணக்கீட்டின்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இறைவன் தனது விருப்பப்படி விளையாடினார். அந்த நேரத்தில் சிறந்த அரசரே, பெண்களுக்கு தேவேந்திரன் இன்னும் வரங்களை வழங்கவில்லை. எனவே ஆண்களுடன் தொடர்ந்து முன்பு கருத்தரித்த பெண்களுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டது. ஹரன் தினமும் விளையாடியதால் தெய்வங்கள் இறைவனால் எந்த மகனையும் பெற முடியாததால் தேவர்கள் கவலை கொண்டனர். அனைவரும் ஒன்றிணைந்து ஒருவரை ஒருவர் கலந்தாலோசித்தனர். ஹர பரமபுருஷன் காமவெறி பிடித்தவனைப் போல எப்போதும் தெய்வத்தின் மீது பற்று கொண்டவர். அடிக்கடி கருச்சிதைவு ஏற்படுவதால் நமது பணி நிறைவேறாது. நமது பணி நிறைவேற அடுத்தடுத்த உடல் உறவை தடுக்க நாம் ஏதேனும் செய்ய வேண்டும். இவ்வாறு ஒன்றாக விவாதித்த பிறகு அவர்கள் தங்கள் வேலைக்கு ஒரு நிபுணரை தேடத் தொடங்கினர். அக்னி, நெருப்பு கடவுள்தான் சரியானவர் என்று முடிவு செய்து அவரிடம் உரிய மரியாதையுடன் உரையாடினர். அக்னி தேவரே, தாம் தேவர்களின் வாய், தாம் எங்கள் உறவினர் மற்றும் புகலிடம். இப்போது தாமே ஹரன் விளையாடும் இடத்திற்கு சென்று, அதாவது கைலாயத்திற்கு சென்று உடல் உறவின் முடிவில் இனி உடல் உறவு ஏற்படுத்தாதவாறு உன்னை காட்டிக்கொள். உன்னை கண்டதும் தெய்வம் வெட்கப்பட்டு நிச்சயமாக அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிடும். உறவின் முடிவில் அவனுடைய சீடனாக இருந்து ஸ்மரத்தை அளிப்பவரிடம் ஒரு குறிப்பிட்ட நேரம் பற்றி கேள். பல்வேறு விஷயங்களை குறித்து நல்லது எது, கேள்வி கேட்பது என்ற சாக்கில் அதிக நேரம் எடுக்கப்படுவதை பாருங்கள். பகவானே, நீண்ட நேரம் கடந்த பின்னர் தேவி குமாரனை விடுவிப்பாள். தேவர்கள் இவ்வாறு கேட்டுக்கொண்டதற்கு பிறகு அக்னி ஆம் என்று கூறி ஹரனிடம் சென்றார். உடல் உறவில் நடுவில் விந்து வெளியேறுவதற்கு முன்பே அக்னி தேவர் அங்கு சென்றார். அவரை கண்டதும் ஆடையில்லாத தேவி வெட்கம் கொண்டு சோகமடை அவசரமாக உறவை விட்டு விட்டாள். அதன் பிறகு ருத்ரன் கோபமடைந்தார். அவர் அக்னியிடம்,
பாவமும் கொடியவருமே என் வெளியேற்றப்பட்ட மற்றும் தாங்க முடியாத விந்து வீரரை இதை எடுத்து கொள்ளுங்கள். உங்கள் இருப்பு காரணமாக உடலுறவின் போது ஒரு தடங்கல் ஏற்பட்டுள்ளது. எனவே ஹவ்யவாகனா காணிக்கைகளை ஏந்தியவர் நான் விந்து வீரியத்தை தமது வாயில் வெளியேற்றுகிறேன் என்றார். இதை கூறிய பிறகு ஹரன் விந்து வீரியத்தை அக்னியின் வாயில் வெளியிட்டார். நெருப்பு தெய்வம் அந்த மகத்தான சக்தி வாய்ந்த விந்து வீரியத்தை தனது வயிற்றில் வைத்திருந்தது. அவர் அதன் மூலம் எரிய தொடங்கினார். இந்த எண்ணத்தால் கவலை கொண்டு தேவர்களின் இருப்பிடத்திற்கு சென்றார். தனது உயிரை காப்பாற்றி கொள்ள மிகவும் சிரமம் கொண்டார். அதை அவர் தேவர்களுக்கு விவரித்தனர். அக்னி கூறியதை கேட்டதும் தேவர்கள் மகிழ்ச்சியையும் மனச்சோர்வையும் அனுபவித்தனர். விந்து வீரியம் அக்னி கடவுளாக நிலை பெற்றதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். குழந்தையின் பிரசவத்தை எவ்வாறு செயல்படுத்துவது என்று தெரியாததால் அவர்கள் மனச்சோர்வு அடைந்தனர். அக்னியின் வயிற்றிலிருந்த சம்புமூர்த்தியின் விந்தானது வளர்ந்து 10 மாதங்கள் கடந்துவிட்டன. குழந்தையை பெற்றெடுக்கும் வழியை அவர் அறியவில்லை. எனவே அவர் மிகவும் மகிழ்ச்சியற்றவராக ஆனார். கருவை விடுவிக்க தேவர்களை அடைக்கலம் தேடினார். அக்னியுடன் அந்த தேவர்கள் பிரபலமான கங்கைக்கு சென்றனர். புகழ்ச்சிகள் மற்றும் பிரார்த்தனைகள் அவர்கள் கங்கையிடம் மனதார கேட்டார்கள், நீயே அனைத்து தேவர்களின் தாய் ஆவாள். நீ மட்டுமே அனைத்து உலகங்களுக்கும் அதிபதியும் ஆவாள். தேவர்களின் சார்பாக பெண்ணே, மென்மையான பெண்ணே, சம்புமூர்த்தியின் விந்துவை வைத்திருப்பாய். கரு வளர்ந்து வருகிறது. ஆனால் அக்னி ஒரு பெண் இல்லாததால் குழந்தை பிறக்கவில்லை. எனவே நம் அனைவரையும் போலவே அவனையும் மீட்டு கொள்ளுங்கள். எங்கள் மீது கருணை காட்டுங்கள். இவ்வாறு கேட்டுக்கொள்ளப்பட்ட போது தேவி கூறினாள், அப்படியே ஆகட்டும். தேவர்கள் கருவை விடுவிக்க மந்திரத்தை உபதேசித்தார்கள். அந்த மந்திரத்தின் செயல்திறனுக்கு நன்றி. நெருப்பு கடவுள் சம்புமூர்த்தியின் பிரகாசமான விந்துவை கங்கையில் விட்டுவிட்டார். இது அனைத்து உலகங்களுக்கும் தாங்க இயலாத விந்து. அவள் அதனை சில மாதங்கள் வைத்திருந்தாள். ஆனால் அதன் பெரும் சக்தி காரணமாக அதற்கு மேல் தொடர இயலவில்லை. அவளுடைய நீர் வறண்டு அவள் உடல் சிவந்தது. தேவி மிகவும் துயரமடைந்தாள். ஆனால் கற்பு சக்திக்கு நன்றி. அனைத்து உலகங்களையும் புனிதப்படுத்தும் ஒரே பெண் கங்கை தனக்குள் இருந்த கருவை சாரா நாணல்களின் கொத்தாக எரிந்தாள். அது சுற்றிலும் மிகவும் சுடர்விட்டு எரிந்தது. அது சாரா நாணல்களால் 6ஆக பிரிந்தது. பிரம்மதேவரின் வற்புறுத்தலால் 6 கிருத்திகைகள் அங்கு வந்தனர். நாணல்களில் 6 ஆக பிரிக்கப்பட்டிருந்த சம்புமூர்த்தியின் கருவை அவர்கள் ஒன்றிணைத்தனர். அவர்கள் அதனை ஒரு உடலுடன் ஆனால் 6 முகங்களுடன் ஒரு நபராக மாற்றினர். பிரம்மதேவரின் கட்டளைப்படி வந்த கிருத்திகை தேவிகள் அதை மிகச் சிறப்பாக செய்தார்கள். 6 முகங்களை கொண்ட மனிதனின் உருவத்தில் இருந்த அந்த உடல் நீண்ட காலமாக நாணல்களுக்கு இடையில் பாதுகாப்பின்றி இருந்தது. ஒருமுறை அன்னை பார்வதி தேவியும் பரமேஸ்வரரும் காளையின் மீது ஏறி ஸ்ரீசைலத்திற்கு செல்ல விரும்பியதால் அந்த இடத்திற்கு வந்தனர். அந்த நேரத்தில் பார்வதி தேவியின் மார்பகங்களிலிருந்து பால் திடீரென வெளியேறத் தொடங்கியது. அவள் ஆச்சரியம் கொண்டு ஸ்ரீமகாருத்ரனிடம், மார்பிலிருந்து பால் ஏன் வெளியேறுகிறது? அதற்கான காரணத்தை கூறுங்கள், பிரபஞ்சத்தின் தலைவரே. இவ்வாறு கேட்டதற்கு ஹரர் கூறினார், மென்மையான பெண்ணே, நான் தங்களுக்கு கூறினேன், தமது மகன் கீழே இருக்கிறான். நான் என் விந்துவை உன்னில் பிழையேற்றவில்லை. எனவே அவனை விரைவாக ஏற்றுக்கொள். அவன் மூலம் நீ பிரபலமடைவாய். சம்புமூர்த்தி இவ்வாறு கட்டளையிட்டவுடன் அவள் அந்த குழந்தையை உடனடியாக தன் மடியில் வைத்து கொண்டாள். பின்னர் தேவி தனது மார்பகங்களில் குழந்தையை பாலூட்டினாள். இறைவனால் மயங்கி தேவிக்கு மகனின் மீது மென்மையான உணர்வு ஏற்பட்டது. பின்னர் சங்கரரின் மகன் இறைவனுடன் கைலாசரிடம் சென்றான். தேவி தனது மகனை குறித்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அடைந்தாள். இவ்வாறு குமாரரின் மர்மமான மற்றும் அற்புதமான பிறப்பு தங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. குமாரரின் இந்த பிறப்பை எப்போதும் கேட்பவர் சந்தேகத்திற்கு இடமின்றி மகன்கள் மற்றும் பேரன்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பை பெறுகிறார்.
பெறுகிறான். அவன் பிறக்கும்போது ஹரன் கூட மிகுந்த துக்கத்தை அனுபவிக்க வேண்டியிருந்தது. வைசாகத்தின் புனித சடங்குகளை அன்புடன் கேட்டவர் ஒப்பற்றவராகி விடுகிறார். எனவே வைசாக சடங்குகள் அனைத்து பாவங்களையும் அளிக்கின்றன. இது புண்ணியமானது. இது வாழ்நாள் முழுவதும் தாம்பத்திய மகிழ்ச்சியை தருகிறது. இது அனைத்து செல்வங்களையும் தருகிறது. அதன் சக்தியால் கூட உடலற்ற அன்பின் கடவுள் காமதேவர் சங்கரராக அனைத்து உறுப்புகளையும் கொண்டவர் ஆனார். ஒருவர் வைசாக மாதத்தில் புனித நீராடல் அல்லது தானங்கள் இல்லாமல் கழித்தால் அவர் மற்ற அனைத்து புனித சடங்குகளையும் செய்தாலும் தொடர்ச்சியான துன்பங்கள் ஏற்படும். இது மட்டும் செய்யப்பட்டால் அனைத்து தர்மங்களும் நன்மைக்கும் உகந்ததாக இருக்கும். 9ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.